கோயில் எவ்வளோ தூரம் சொன்னீங்கன்னா? ஒரு பரலாங்குன்றது தமிழ் சொல்லுவீங்க இல்லைங்களா? 3/4 கிலோமீட்டர். அதாவது ஒரு பரலாங்குன்றது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அந்த கணக்கு பாருங்க. இந்த சொற்கள்லாம் யாருக்குமே தெரியல. இப்போ வந்து இப்போ போகிறாங்க புதுசாக வராங்க, ஐயோ 1 கிலோமீட்டரா, ஐயோ மலைச்சி போய்ட்டு வந்து ஒரு பரலாங்கன்னா 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் நல்ல பதிவு இது. வரவங்களும் டென்ஷன் ஆகல, சொல்கிறவங்களும் டென்ஷன் ஆகல. அவன் பரவாயில்ல, நல்ல சிந்தனை வச்சுருக்கிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்போது எங்கள் ஊரில் இந்த விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஊரில் பக்கத்தாலே இருக்கும், வீடு சொல்ல மாட்டாங்க, ஊரை சுற்றி. ஆனால் அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 4 ஊர்லேருந்து வந்தால் பரவாயில்ல. வேளச்சேரி எங்கே, ராஜா தெரு எங்கே இருக்குன்னு கேட்போம். பொதுவாக சொல்ல நான் 10 கேட்பேன். இந்த தெருவில் தான் இருக்கும், இறங்கி உள்ளே தான் போய் நடந்து போகணும். அது போகணுங்கன்னா அது ஒரு 2 கிலோமீட்டர். இல்லை, காரணம் என்னென்னா அந்த ஊரில் எல்லாமே ஊர் மக்களும் வந்து எந்த ஊர் சென்னை மக்களே இல்லை அங்கே ஆக்சுவலாக. ஏங்க நான் தான் சொல்கிறேன், இவரே வந்தவர் தாங்க. ஏன்னா மனுஷாலை பற்றி. ஆமாம், கரெக்ட். ஓகே. தெய்வமே வந்து அந்த கோயில் பேர் என்னன்னு? அந்தீஸ்வரர். அதாவது நடராஜர், தில்லை நடராஜருக்கு முன்னாடி வந்தவர் அவர் தான். இங்கே தில்லை நடராஜர் கோயில் வந்தவர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வந்தவர். ஓ, இலங்கையிலேருந்து வந்தவர். இலங்கைலாம் தேர்தல் ஒரு ஸ்டைட்டு போனால் நடராஜா அவர் தான், பூரியமான நடராஜா. ஓகே ஓகே. இவருக்கு மூத்தவர் இல்லைங்களா? அப்போ அந்தீஸ்வரர் கோயில் அந்த பார்த்தா இளம் நாய்க்கிறது. அப்போ இது வந்து 3000 வருஷம் முன்னாடிங்களா? இது இதெல்லாம் தெரியல. அதாவது வந்து அந்த இளம நாய்க்கிறன்றது ஒரு சாமி, ஒரு ராஜாக்கள் மாதிரி. நோய் அதிகமாக இருந்தது, அந்த சாமி வந்து நாய் ஒன்று வளர்த்துருக்காரு. அந்த நாய் போய் சாக்கல்ல குளிச்சு படுத்து அந்த குளத்துல போய் நீராடி ஊற்றி பிறந்த நல்லா இது நோயெல்லாம் போயிட்டுது. என்னடான்னு நாய் இட்டு வந்துருக்கு போல ஐதீகம் சொன்னா நம்ம பார்க்கல. அந்த ராஜாக்கள் இட்டு வந்தாலும் என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம நாய் இல்லைன்னு துரத்தி விட்டுருக்காரு. அவரு கூட கூட்டாங்க, அவரு குளிச்சிருக்காரு. அவர் அப்படி ஊடி குணமாயிட்டாரு. அதனால தான் அந்த இளம் நாயக்கர் கோயில் இன்னும் இளமையாக இருப்பாங்கன்னு அது பேர் இளம் நாயக்கர் கோயில். இளம நாயக்கர் கோயில். இவருக்கு முன்னாடி தில்லை நடராஜருக்கு முன்னாடி வந்தவர் அவர் தான். அதாவது தில்லை நடராஜர் வந்து இது இலங்கையிலேருந்து வந்தவர். இவர் வந்து இங்கே பூர்வீகமாக கொண்டவர், தமிழகத்திலே. பரவாயில்ல, அருமையாக. தில்லங்காளி கோயில் போனீங்களா? போகல, இன்னும் போகலண்ணா. அங்கே போனால் ஒரு நல்லா இருக்கும். ஒரு 10-12 ராகுகாலத்தில் நல்லா கூட்டமாக. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ஜோதிங்க. ஜோதிங்களா? ஓகே. என் பேர் சுதாகருங்கண்ணா, சென்னையிலேருந்து. நன்றிங்க. நன்றி. இப்படி ஒரு நல்ல மனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பார்த்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். இன்னொன்று இதை வந்து எனக்கு சிவன் தான் கொடுத்த மாதிரி தெரியுது. நன்றி. நன்றிண்ணா. அந்த கோயிலெலாம் பார்க்க வேண்டிய கோயில் தான். ஜோதி இல்லைங்களா? பேருக்கு ஏற்ற மாதிரி ஜோதியாக இருக்கிறீங்க. உங்களோட சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்குது. கோயிலெலாம் பார்த்தா அருமையாக இருக்கும். ஆமாம். அவர் தஞ்சையில் ஒரு பெரிய இது இருக்குது. ஓ, நல்லா சூப்பர். ஓகே ஓகே. இவர் தேர்தல் எடுத்து அவரு வருவார். அங்கே திருவிழாவுக்கு நடராஜா அங்கே போவார். அப்பா பார்த்தீங்க, எவ்வளோ பெரிய புண்ணிய பூமி இல்லைங்களா? ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் சுதாகர் வி, மனிதனாய் மனிதராய். என் சேனல் நேம் சுதாகர் வி பீயிங் ஹியூமன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் போடுற அடுத்த பதிவு, நல்ல பதிவுகள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது கமர்ஷியலுக்காக இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளை இது போட்டிருக்காருங்களா, இந்த வெள்ளை தார் வந்து சாலை வந்து போட்டிருக்கிறது வந்து கோயிலுக்குள்ளார போட்டிருக்கிறது வந்து நம்மளோட பாதங்கள் வந்து கொஞ்சம் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதே இந்த கருங்கல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சூடு தனியாக அதிகமாக தெரியும். ஆனால் இந்த வெள்ளை பாதையில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த தட்ப வெப்பநிலைக்கு, அந்த சூரியனோட வெப்பத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். இப்படி இந்த வெள்ளை பாதையில் தான் எல்லோரும் போயிட்டு வருவாங்க. இந்த பாதையில் போகும்போது உங்களுக்கு அந்த காலோட வெப்பத்துக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இயற்கையிலே வந்து நமக்கு சூடு தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். அது இல்லைன்ற நம்மளோட நாகரிகம் கருதி எல்லாமே மாறினதுனால நமக்கு இந்த விளைவு. இருந்தாலும் தாங்குறவங்க நம்ம கருங்கல்லில் போகலாம். இல்லாட்டி இப்போது வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாதையில் வந்து பயன்படுத்திட்டு போங்க. இது ஒரு சின்ன தகவலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் போடலான்னு பார்த்தேன். அப்படி இல்லைன்னா இந்த வாக்கிங் இது இருக்கு இல்லைங்களா, நடைபாதை இருக்கு இல்லைங்களா, சன்னதிக்கு போகிற மாதிரி, இந்த இடத்துல போங்க. இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர் கோயிலோட நடராஜர் சிலை வந்து, அதாவது நம்ம சிவபெருமான் அவர் வந்து பார்க்க போகிறோம்.
பார்ப்போம். பூமியோட மையப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு நம்மளோட இன்டர்நெட் பதிவுலலாம் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க உண்மை அப்படி நம்புகிறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் இது வந்து உலகத்தோட மையப்புள்ளிக்கு, அதாவது ஈக்குவேட்டர் லைன்னு சொல்லுவாங்க, அந்த ஈக்குவேட்டர் லைனில் மையப்புள்ளியில் இருக்கிற நம்ம நடராஜர் கோயில் இருக்குது. அப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நடராஜர் சிலையோட காலுக்கு பாதத்துக்கு கீழே வந்து நம்ம மையப்புள்ளி இருக்குது அப்படின்றத அந்த பதிவில் வந்து சும்மா ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டேன். இது முழுக்க முழுக்க இது நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் கட்டிய கோயில். இதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம ஜோதின்ற அண்ணா சொன்னார். இவருக்கு முன்னோடியாக வந்து நம்ம இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அவர் தான் முன்னோடி, அவர் தான் பூர்வீகமாக தமிழகத்துலேருந்து வந்தவர். ஆனால் இலங்கையும் நம்மளோட இது மாநகரம்தான். அங்கே இருக்கிற மக்களும் நம்மளோட சொந்தங்கள் தான். அதாவது நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, சென்னையிலேருந்து சென்னை பூர்வீகமாக இது பூர்வீகமாக அப்படின்னு போகும்போது எனக்கு சொந்த ஊர் சென்னை அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி ஒரு இதுக்காக ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து சிவனுக்கு வந்து ஆரம்பம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தில்லை நடராஜர் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு இடம் கோயில் அப்படின்ற மாதிரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தில்லை நடராஜருக்கு இரண்டாவது ஸ்தலமாக இருக்குது. ஸ்தலம் சொல்ல முடியாது, ஸ்தலம்ன்றது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். தமிழ் சொல்லலைன்னா இடம் அல்லது தலம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையான சூழ்நிலை. இப்போது நம்ம போயிட்டுருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா, இதே இந்த வெண்பாதையிலே போனீங்கன்னா அந்த குளிர்ச்சியை தாங்க முடியும். காரணம்னு பார்த்திங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி சூடுலேருந்து தாங்கிறதுக்கு தான். எதுக்கு நான் உங்களுக்கு பொறுமையாக லென்த்தே காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் இந்த பதிவு போட்டிருக்க மாட்டாங்க. இது எப்படி சூடு தாங்கிறது அப்படின்ற மாதிரி தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்காக நான் போடுறது. இப்போ நானும் அந்த பாதையில் தான் பொறுமையாக நடந்து போய்ட்டுருக்கேன். வாங்க பார்ப்போம். நடராஜர் சிலையை வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் பார்த்து நம்ம உள்ளத்தில் அப்படியே இது பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன், படம் எடுக்க முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பார்ப்போம். நன்றி. இன்றைக்கி இசை நிகழ்ச்சி இருக்குது. டிவோட்டீஸ் who came to men where should மாணிக்க வாசகர் சொல்ல நடராஜர் திருவாசகம். ரூபம் அரூபம் ஸ்வரூபம்
அதிகப்பூர்வமான அரங்கேற்றம். Thank you.